நமஸ்காரம். நான் தமிழ் ஃபிலிமில் 32 இயர்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 75 ஃபிலிம்ஸ் வில்லனாக ஆக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஹீரோ ஆச்சு. அப்போது ஆடியன்ஸ் என்னை ஹீரோவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மம்முட்டி சார் படம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வார்த்தா, பூவண்ண புதிய பூந்தென்னல், ஆவனாழி, ஹிட்லர், இது மாதிரி நிறையா படம் மம்முட்டி சார் படம் வந்து நான் தமிழில் ரீமேக் பண்ணி தான் என்னை வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹீரோவை அக்செப்ட் பண்ணிச்சு. அதனால் நான் மம்முட்டி சாருக்கு அவருடைய படங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மம்முட்டி சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் ஏதாவது ஒரு நல்ல படம் நடித்தா எனக்கு சஜஸ்ட் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக எனக்கு ராஜமாணிக்கம், அண்ணன் தம்பியெல்லாம் என்னை பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணியாச்சு. எந்த அளவு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு பர்சனல் லைஃப்பில் ட்ரெஸ்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு யாரோ ஒரு தடவை ஒரு ஸ்பெக்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு, அதையே போட்டுக்கிட்டு இருந்தது. அது ரொம்ப ஃபேஷனெல்லாம் சேஞ்ச் ஆகி போச்சு. அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் மம்முட்டி சார் என்னை பார்த்து, சார் இது என்ன சார் ஸ்பெக்ஸு, ஒரு ஆர்டிஸ்ட் இப்படியா சார் ஸ்பெக்ஸ் போட்டுருக்குது, முதல்ல இந்த ஸ்பெக்ஸை மாற்றுங்க சார் அப்படின்னார். நான் சொன்னேன், சார் நம்ம ஃபிலிமில் ஆக்ட் பண்ணும்போதே நல்ல ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறோம், இப்போ இது ஓகே இல்லை ஆர்டிஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதும் கூட சத்யராஜ்னா ஒரு இமேஜ் இருக்குல்ல, நீங்கள் இப்படி ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு வந்து ஆடியன்ஸ் என்ன நினைக்கணும்னு சொல்லி இம்மீடியட்டாக நான் நெக்ஸ்ட் டே வந்து ஷாப்பில் போய் அந்த ஸ்பெக்ஸை மாற்றியாச்சு. அப்புறம் ஒரு படத்தில் நான் யூஸ்வலாக ஒரு மீசை வச்சுருக்கோம், வேறு மீசை வச்சாச்சு. அது எனக்கே கொஞ்சம் மனசுக்குள்ளே ஃபீலிங், அந்த மீசை எனக்கு சூட் ஆகலைன்னு. இதை மம்முட்டி சார் நோட் பண்ணி அந்த படத்தில் கேப்டன் ராஜ் தான் எனக்கு வில்லனை ஆக்ட் பண்ணார். கேப்டன் ராஜ்கிட்ட சொல்லி விடுறாரு, சத்யராஜ்கிட்ட சொல்லுங்கள், அவருக்கு இந்த மீசை சூட் ஆகலை, அவர் அந்த முதல்ல வச்சுருந்த மீசை தான் நல்லா இருந்தது, அதனால் அது மாதிரி மீசை வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எப்போ சென்னையில் ஷூட்டிங் இருந்தாலும், பக்கத்து ஃப்ளோரில் ஷூட்டிங் இருந்தால் நான் போகிறதுக்கு உள்ள அவர் என்னை பார்க்குறதுக்கு செட்டுக்கு வந்துடுவார். அந்த அளவு வந்து வெரி சிம்பிள் பர்சன் மம்முட்டி சார். இப்போ இந்த ப்ரோக்ராமோட பேர் செம்பிண்ட முத்துன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா மம்முட்டி சாருடைய பர்த் பிளேஸ், நேட்டிவ் பிளேஸ் செம்பு அப்படிங்கிற ஒரு ஊர். பட்டு ஆஸ் அன் ஆக்டராக வந்து அவர் வந்து இந்த வேர்ல்டுன்ற முத்து, ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இந்த வேர்ல்டு. நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்தியன் ஆக்டர்ஸில் நம்ம ஒரு ஸ்டேட்டில் பிறந்துட்டதுனால நம்ம வேர்ல்டு பூரா போக முடியறதில்ல. இப்போ மம்முட்டி சார் வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணி அவரே வந்து மம்முட்டி சார் வந்து ஒரு லண்டன்லேயோ இல்லை அமெரிக்காலேயோ பிறந்திருந்தாருன்னா அவர் டெஃபினட்டாக வேர்ல்டுன்ற முத்து தான். இது நம்ம ஒரு சின்ன சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா எவ்வளவோ ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கு, இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கு. இப்போ மம்முட்டி சார் பண்ண வெரைட்டி வந்து ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணதில்லை. நம்மளுக்கு எப்போவுமே என்ன ஹேபிட்னா, நம்ம இந்தியன்ஸுக்கு எதாக இருந்தாலும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபாரினர்ஸை சொல்லுவோம். ஆஸ்கார் அவார்டு, பின்ன யாராவது நல்லா ஆக்ட் பண்ணால் சவுத் இண்டியன் மர்லன் பிராண்டோ அப்படிலாம் சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் யாராச்சும் நல்லா ஆக்ட் பண்ணால் அவங்கள வந்து ஹாலிவுட் மம்முட்டின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இவர் ஒரு நல்ல ஆக்டர். 3 டைம்ஸ் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. இப்போது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கூட அவர் இவ்வளோ வெரைட்டி பண்ணிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார். அப்படின்னா அவர் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். பாடி மெயின்டைன் பண்ணுறது, ஃபேஸ் மெயின்டைன் பண்ணுறது, எல்லாத்துலேயும். ஸோ எனக்கு வந்து நான் மம்முட்டி சார் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, நான் அவருக்கு ரொம்ப ஒரு ஃபேனும் கூட. அதனால் இது வந்து என் ப்ரோக்ராம் தான். ஸோ லாங் லிவ் மம்முட்டி சார், ஆல் த பெஸ்ட் ஃபார் மம்முட்டி சார்.